Hi friends, welcome to Bhagavati Kitchen. நான் இன்னைக்கு ஃப்ரைட் ஆலு பராத்தா செஞ்சு காட்ட போகிறேன். யூஸ்வலாக நம்ம ஆலு பராத்தா தவாவில் செய்வோம். இப்போ நான் இங்கே ஃப்ரை பண்ணி செஞ்சுருக்கேன். மேலே கிறிஸ்பியாக உள்ள சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். புது வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். ஃப்ரைடு ஆலு பராத்தா செய்கிறதுக்கு நான் இங்கே 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது இப்போ பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்துக்கலாம். இப்படி பிடிச்சா பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம இந்த மாவு கலந்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். இப்படி மாவு பிசைஞ்சிட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் இங்கே 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் ஓமத்தை கையில் க்ரஷ் பண்ணி போடுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து மிளகாய் பொடி, கரம் மசாலா, கொஞ்சம் லெமன் ஜூஸு, இப்போ மல்லித்தழை போட்டு நல்லா எல்லாம் கலந்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் 2 டேபிள் ஸ்பூனு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா நம்ம கலந்துக்கணும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த பராத்தா மாவு எடுத்து இப்போ நம்ம உருண்டைகள் ஆக்கணும். இப்போ இந்த மாவில் 6 உருண்டை பண்ணியிருக்கிறேன். இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்து ஒரு உருண்டை அது மேலே வச்சு பூரி மாதிரி தேய்ச்சிக்கலாம். பூரி சைஸுக்கு தேய்ச்சிக்கலாம் ரோலிங் பின்னால். இந்த அளவு தேய்ச்சிட்டு இந்த திக்னஸில் இப்போ இல்லை ஸ்டஃபிங் வச்சு இப்போ நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் வெளியே வரக்கூடாது, அந்த அளவு க்ளோஸ் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி சீல் பண்ணிவிட்டு மெதுவாக கையால் தட்டிட்டு இப்போ ரோலிங் பின்னால் லைட்டாக தேய்ச்சி விடணும். பூரி சைஸுக்கு தேய்ச்சா போதும். இந்த அளவுக்கு இது திக்காக தான் இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ண போகிறதுனால அது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். இப்போ எல்லா பராத்தா இந்த மாதிரி செஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. 2 பராத்தாவாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கலரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும், பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் ஆயிலில். மெதுவாக திருப்பி போட்டு இந்த மாதிரி வறுத்துக்கலாம். பாருங்கள் கலர்லாம் இப்படி வந்திருக்குதுன்னு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது மேலே. இப்போ
ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. டேஸ்டியான ஃப்ரைடு ஆலு பராத்தா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.